ராம் ராம். லிங்காஷ்டகம் அப்படிங்கிற அஷ்டகத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இட் இஸ் அ வெரி காமன். லிங்காஷ்டகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அஷ்டகம் ஆன் லிங்கம், சிவன் மேலே பிரசித்தி பெற்றது. ஸோ அதனுடைய மீனிங் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஜென்ரலி வென் வி கோ டு எனி மந்திர் டெம்பிள் போனோம்னாக்கா, இப்போ விஷ்ணு சந்நிதியில் விஷ்ணு ஸ்வரூபம், வி சி தி விக்கிரக ஸ்வரூபம் ஆஃப் விஷ்ணு பார்க்குறோம். அதே மாதிரி வி சி தேவி சந்நிதி, தேவிஸ் ஆக்ருதி இஸ் தேர். இப்போ சிவன் மகாதேவா இஸ் ரெப்ரசன்டட் பை திஸ் லிங்கம். லிங்கம்னா என்ன? ஒரு சின்னம், அ மார்க் அப்படின்னு அர்த்தம். ஹவு வி ஸ்டார்டட் டு டூ பூஜா டு மகாதேவா இந்த லிங்க ஸ்வரூபம், ஹவு வி காட் த லிங்கம் அப்படிங்கிறது வி ஹவ் சீன் வென் வி சா துவாதச ஜோதிர்லிங்கம் பார்க்கறச்சே. வி சா த ஃபஸ்ட் ஃபியூ ஆடியோஸ்லேயே பார்த்தோம் ஹவு சிவாஸ் லிங்க ரூபம் நமக்கு கிடச்சதுன்னு, ஹவு வி காட் இட் அப்படின்னு. ஐ வில் மென்ஷன் அ ஜிஸ்ட் ஆஃப் இட் பிகாஸ் அதை விஸ்தாரமாக வி ஹவ் சீன் இன் வென் வி சா துவாதச ஜோதிர்லிங்கம். ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் அ ஜிஸ்ட் ஆஃப் தட் ஸ்டோரி. So rishis, many rishis who were Shiva bhaktas were doing tapas. அதாவது they were doing yaga yajnam and other காரியம் in karma in the தாருவனம். அப்படி பண்ணுறச்சே ஒரு நாள் என்ன ஆயிடுத்துனாக்கா, சிவா வாண்டட் டு டூ பரீட்சா, ஒரு டெஸ்ட் தெம் அந்த மாதிரி. ஸோ ஹீஸ் திகம்பரக. திகம்பரனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, திக்குகளை அவர் வஸ்திரமாக கொண்டிருக்கார் அப்படின்னாக்கா வஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம். He has dik as his vastram, all the directions as his vastram means he has no vastram na artham. And his sole abharanam was vibhuti, bhasmam only, bhasma lepanam only on his shariram, and there was no vastram on him. So he had come to that daruvanam to test the rishis, and Shiva was dancing anga digambarahava, he was dancing there, which caused mana chanchalatvam for the rishi patnis. இதை பார்த்த ரிஷிஸ் அவருக்கு ஒரு சாபம் கொடுத்துடுறார். த ரிஷிஸ் கிவ் அ சாபம் டு சிவா சேயிங் மே யோர் லிங்கம் ஃபால் ஆன் த பூமி அப்படின்னு கொடுத்துட்றா. துவதீயம் தல்லிங்கம் பதத்தாம் பிருத்திவி தலே அப்படின்னு கொடுத்துட்றா. அண்ட் த லிங்கம் ஆல்சோ ட்ராப்ஸ் டு த பிருத்திவி தலம். அண்ட் தட் லிங்கம் வாஸ் நாட் ஸ்டேபிள். அதனுடைய லைக் அன் அக்னி, இட் வாஸ் பர்னிங் எவ்ரி திங். வேர் எவர் இட் வெண்ட், இட் ஸ்டார்டட் டு, இட் வாஸ் நாட் ஸ்டேபிள் அண்ட் இட் வாஸ் மூவிங் எவ்ரிவேர் அண்ட் இட் வாஸ் பர்னிங் எவ்ரி திங். So it went to Patalanaka, Anga it was burning everything. It went to Swargamnaka, it was burning everything. Everything on the Bhumi was getting burnt. And the Madri, it was causing a lot of distress to everyone. So the Devas and the Rishis didn't know what to do. It was not stable at all. It kept moving. So all the Devas and the Rishis go to Brahma. Brahma வந்து ஒரு தீர்வு சொல்றார். ஆராத்யாம் கிரிஜாம் தேவீம், கிரிஜா தேவிய பிரார்த்தனை பண்ணுங்கோ, அவள் ஒத்தியால தான் முடியும் இது. ஏன்னா அவள் யோனி ரூபமாக வந்தானாக்கா, when she comes as யோனி ரூபம், when you do her ஆராதனா and she is pleased, she will come as யோனி ரூபம் and make this லிங்கம் ஸ்திரம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் அதை அந்த பூஜையை எப்படி பண்ணணுங்கிற விதியை சொல்கிறார். he gives the பத்ததி of how it should be done. why we are seeing all this is, in this LingAsHTakam we will see that Brahma, Murari, Suraha, Archita Lingam சொல்கிறோம் இல்லையா. பிரம்ம முராரி சுர அர்ச்சித லிங்கம் வருது இல்லையா. எப்போ பூஜை பண்ணா, எதுக்கு பூஜை பண்ணா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ. தென் இந்த ஸ்லோகாஸ் லேட்டர் அஷ்டதலோபரி வேஷ்டித லிங்கம் அப்படின்னு வருது. அந்த அஷ்டதலோபரி வேஷ்டித லிங்கம்க்கு ஹியர் கும்பமேகம் ச சம்ஸ்தாபிய கிருத்வா அஷ்டதலம் உத்தமம் அப்படின்னு இங்கே வருது. ஏன்னா இந்த விதி as to how to do the பூஜை அப்படிங்கிறதுல பிரம்மா இஸ் டெல்லிங் மேக் an 8-petaled diagram. We see the Sri Chakram diagram like Ashtadala Padmamலாம் இருக்குது அதில். அந்த மாதிரி ஒரு யந்திரம் இஸ் மேட் வித் அஷ்டதல பத்மம் அண்ட் பிளேஸ் அ கும்பம் ஓவர் இட் அப்படிங்கிறா. கும்பம்னா ஒரு பாட், ஒரு கலசம் ஓவர் இட் அண்ட் த வாட்டர்ஸ் இன்சைட் த கலசம். அது வந்து பவித்திரமான புண்ணிய நதிகளுடைய தீர்த்தம் should be filled along with தூர்வ அண்ட் அங்குர. Once the kalasham is filled with punya nadi tirtham, all the Vedic mantras are invoked into that. அதை இன்வோக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னாக்கா, அந்த லிங்கத்தை கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர்ஸில் ட்ரென்ச் பண்ணணும் அலாங் வித் சதருத்ரிய மந்த்ரஸ். when we do like that, the lingam will become stable and girijam yoni roopam cha bhanam sthapya shubham punaha tatra lingam cha tat sthapyam punaha cha eva abhimantrayet.
பார்வதி என்ன பண்ணுவா, பிகாஸ் வி ஆர் டூயிங் பார்வதி ஆராதனை, இதெல்லாம் இன்வோக் பண்ணி பார்வதியா ஆராதிக்கிறோம். ஏன் பார்வதி யோனி ரூபமா ஷி வில் கம். யோனி ரூபமா ஒரு மங்களகரமான பானமாகவும் ஒரு பெடஸ்ட்ரல் நம்ம பார்க்குறோம் இல்லையா. வாட் எவர் வி சி லிங்கம், இட் இஸ் சிவசக்தி ஐக்கியம். ஸோ பார்வதி இன் யோனி ரூபம் அலாங் வித் மங்களகரமான பானம் வில் ஃபார்ம் த பெடஸ்ட்ரல். அப்படி பெடஸ்ட்ரலாக வந்ததுக்கப்புறமா இந்த லிங்கத்தோட பிரதிஷ்டையாக அதில் பண்ணுறோம் அந்த யோனி ரூபத்தில். when the linga pratishtha is done in that yoni rupam, then it will become sthiram அப்படின்னு சொல்றார். all this according to Vedas. வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ along with Vedic mantras, this paddhati is followed. This paddhati itself is given to us by Shiva. மகேஸ்வரனே இதை அவளுக்கு சொல்றார். ஏன்னா பிரம்மா just tells them do கிரிஜா ஆராதனா. அப்புறம் நம்ம சிவன் தான் என்ன பத்ததி என்ன ஃபாலோ பண்ணி எப்படி பண்ணணும், ஹவு டு டூ இட் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறமா வாட் ஹீ சேஸ், மகேஸ்வர உவாச்ச ஹே தேவா ரிஷய சர்வே மத்வச்ச ஸ்ருணுத ஆதராத் யோனி ரூபேன மல்லிங்கம் திருதம் சேத் ஸ்யாத் ததா சுகம் பார்வதீம் ச வினான்ன அந்யலிங்கம் தாரயித்தும் க்ஷமா தயா திருதம் ச மல்லிங்கம் திருதம் சாந்திம் கமிஷ்யதி. மை லிங்கம் வில் பிகம் சாந்தி அண்ட் கேன் ஒன்லி பி supported by Parvati in the yoni rupam, only she can support this lingam and it will become shanti அப்படின்னு Maheshwara himself tells. So Brahma, Vishnu and all the devas and rishis do this puja in this manner. Shiva becomes pleased, so does Parvati Devi also, and that is how we have the Shiva Shakti Aikyam, the lingam that is supported by தேவிஸ் சக்திஸ் யோனி அப்படிங்கிறது. இங்கே தான் ஒய் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க when we see the first ஸ்லோகம் now, பிரம்ம முராரி சுர அர்ச்சித லிங்கம். when did Brahma, Murari and all the devas do archana to the lingam அப்படின்னாக்க we can take this story itself. Or Brahma did when Brahma and Vishnu, when they went to search for the Adi and Antam, that time Brahma comes back and tells a lie இல்லையா. அப்போ after realizing his mistake they do Shatarudriyam. Both Brahma and Vishnu please Shiva by doing Shatarudriyam. We can take that episode also. இல்லைனாக்கா we can take this episode. And another place where Vishnu does puja to Shiva is, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவர் Vishnu wanted to do 1000 lotus archana to Shiva. அப்போ when it was almost 999, Shiva in order to do pariksha of Vishnu hid the 1000th lotus. அப்போ what did Vishnu do? He decided to take out one of his eyes and do puja, because he is called Padmaksha, Kamalalochana அப்படின்னு people say. After this episode he got that nama, or because he is called Kamalalochana, he, in order to complete the 1000th archana, he took out one of his eyes to complete the archana அப்படின்னு. So here Brahma Murari Sura Archita Lingam, the lingam that is worshipped by, adored by Brahma, Murari. Sura naka Indradi Devas. We know Chandra has done Somnath Lingam அவர்தான சிவா ஆராதனை பண்ணார். அதனால Chandra is also one of the devas. ஸோ பிரம்மாவாலும் முராரி, முரன் என்ற அசுரனுக்கு எதிரி, அரி இஸ் enemy to முராசுர இஸ் விஷ்ணு. ஸோ பிரம்மாவாலும் விஷ்ணுவாலையும் சுரர்களாலேயும் இந்திராதி தேவர்களாலேயும் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கம், லிங்கம் that is worshipped by Brahma, Murari and all the devas. நிர்மல பாசித சோபித லிங்கம், நிர்மலமாக பவித்திரமான, பாசித அப்படியே சோபிக்கிறது, இட் இஸ் ஷைனிங், பிகாஸ் இட் இஸ் நிர்மலம், பவித்திரமாக இருக்குது, பியோராக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே ஒரு ஷைன் இருக்கு. அதனால் பிகாஸ் ஆஃப் விச் இட் இஸ் பியூட்டிஃபுல். சச் அ லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசக லிங்கம். இந்த ஷரீரம் எடுக்கிறதே ஒரு துக்கம். டேக்கிங் அ ஷரீர அண்ட் கம்மிங் இட் செல்ஃப் இஸ் அ துக்கம். தி சம்சார சாகர இட் செல்ஃப் இஸ் அ ரோகம். ஸோ ஜன்ம ஜ அப்படின்னாக்கா ஜாயத்தே, பிகாஸ் வி ஆர் டேக்கிங் அ ஜனனம், ஜன்ம, ஃப்ரம் தட் வாட் இஸ் பார்ன் அப்படின்னாக்கா துக்கம். வாட் எவர் துக்கம் that is born from taking a shariram, taking a jananam, janmam, vinashaka lingam. This lingam is capable of destroying all those dukkham that is associated with samsaram, birth அப்படிங்கிறது. தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். அப்படிப்பட்ட சச்ச லிங்கம்
I do my pranamams to that Mangala, always Mangala Swarupamana and the Lingathukku, my Namaskarams. We'll see the Shloka. Brahma Murari Surarchita Lingam Nirmala Bhasita Shobhita Lingam Janmaja Dukha Vinashaka Lingam Tat Pranamami Sada Shiva Lingam. Ram Ram Ram.